ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து நம் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார். அவரை பின்பற்றி அவருக்காக வாழ்வதனால் வரும் சிலுவையை சுமந்து அவருடைய அடியை தொடர்கின்ற நாட்கள், தொடர்ந்து முன்னேறுகின்ற நாட்கள். இந்த நாட்களை லெந்து நாட்கள் என்று குறிப்பிடுவார்கள். லெந்து என்கிற வார்த்தை லென்ஸ் என்கிற பழைய ஜெர்மன் மொழியிலிருந்து, அதுபோல் லெங்தன் என்கிற பழைய ஆங்கில வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை லெந்து. இந்த லெந்து நாட்களில் இருள் படிந்த, பகல் குறைந்த, நாள் குறைந்த அனுபவத்திலிருந்து மாறி ஒளி பரவுகின்ற நாட்கள் நீடித்த காலத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். வசந்த காலம் அல்லது கோடை காலம், மொட்டு மலர்கள், கனிகள் வருகின்ற ஒரு பயன் நிறைந்த, ஒரு புதுமை நிறைந்த அனுபவத்திற்குள் கடந்து வருகிறோம். அதுபோலவே திருச்சபையில் நாம் 40 நாட்களை மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆளுகையை உணர்ந்து அதிகமாய் மனம் உடைந்து தவறுகளை உணர்ந்து வருந்தி நாம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு, அவருடைய இரக்கம் நிறைந்த வழி நடத்துகின்ற நல்ல ஆளுகைக்கென்று நம்மளை ஒப்புக் கொடுக்கின்ற நாள். மார்க்கு 1:15 சொல்வது மாதிரி இது ஒரு நல்ல செய்தி. மனம் திரும்பி இந்த நல்ல சுவிசேஷத்தில் விசுவாசம் வையுங்கள் என்கிற அழைப்பை நாம் இந்த நாட்களிலே ஏற்கின்றோம். திருமறையிலே 40 நாட்கள் என்கிறது ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் திருச்சபை ஒரு மரபாக இன்றைக்கு எடுத்து இந்த லெந்து நாட்கள் 40 நாட்களாக நம்முடைய வாழ்வை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கென்று மாற்றி வைத்துள்ளது. அப்போ இந்த 40 நாட்களில் நோவாவின் சரித்திரத்தை அல்லது அந்த வாழ்வை திருப்பி பார்க்கும் பொழுது, நோவா காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்து பழைய அழுக்குகளை எல்லாம் மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்திற்கு நேராக நடத்தியுள்ளது. அப்போ நோவா குடும்பம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற, நம்பிக்கையோடு மகிழ்வோடு முன்னேறுகின்ற ஒரு சமூகத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதற்காக ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகின்ற 40 நாட்கள். அதுபோல் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டு வெளியே வரும் பொழுது சீனாய் மலையிலே 40 நாட்கள் அவர்கள் காத்திருந்து ஆயத்தப்பட்டு அவர்கள் ஆண்டவரோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து, ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறாங்க. உடன்படிக்கையை செய்து அவர்கள் ஆண்டவர் வாழ்வு முறைக்கென்று கொடுத்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கின்ற காலம், அதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு 40 நாட்கள் அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுபோல் இயேசு சாமி கூட தன்னுடைய சமூகத்திலே ஊழியத்தை வெளிப்படையாக செய்யும் பொழுது அதற்கு முன்னால் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் திருச்சபையிலே அல்லது கிறிஸ்தவர்களாய் இந்த 40 நாட்களை ஒரு சடங்காக அல்லது ஒரு சட்டமாக வைக்காமல் ஆண்டவர் சமூகத்தை, அவருடைய ஆளுகையை உணர்ந்து அவருடைய சமூகத்திலே அவருடைய குறைகளை அறிந்து அவைகளிலிருந்து ஆண்டவருடைய ஆவியானவரினால் விடுவிக்கப்பட்டு ஒரு புது வாழ்விற்குள் கடந்து வருதலும், அவரை பின்பற்றுவதிலே புதுமையான அனுபவத்திற்குள் வருவதும் தான் இந்த நாட்களிலே நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்வின் அனுபவம், வாழ்வின் ஒழுங்கமைவு. இந்த நாட்களிலே நாம் சில திருச்சபைகளிலே இந்த ஆஷ் வெட்னஸ்டே அன்றைக்கு சாம்பலை நெற்றியிலே போடுவாங்க. சாம்பல் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் பார்த்துருக்குறோம். ஒரு நெருக்கடியான நிலை அல்லது மனம் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நினிவே மக்கள் சாம்பலை தலையில் கொட்டி அல்லது ரெட்டை உடுத்தி, அந்த சாக்கு ஆடையை உடுத்தி தரையில் அமர்ந்து மனம் மாற்றத்திற்கென்று வருகிறார்கள். என்றால் மொர்தெகாய் அவங்களுடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது உபவாசித்து இந்த சாம்பலை போட்டு ரெட்டுடுத்தி உபவாசமாக இருக்கின்றார்கள் என்று நம்ம பார்ப்போம். இந்த சாம்பல், நான் எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி ஒன்றும் இல்லை, என்னில் ஒன்றும் இல்லைங்கிறதை உணர்வதும், ஆண்டுடைய இரக்கத்தினால் நான் வாழ்கிறேன் என்கிறதை ஒத்துக்கொண்டு அவருடைய இரக்கத்தை உள்ளத்தில் எடுத்து அவரை சார்ந்து கொள்கிறதுமான வெளிப்படையான ஒரு அடையாளத்தை காட்டுகிறது.
இதை மனதில் வைத்து தொடக்கத்தில் ஆதி திருச்சபையில் புதிதாக ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ஆண்டவருடைய மீட்பை சுதந்திரித்து திருச்சபையில் வருகிறவர்களுக்கு 40 நாள் ஆயத்த வகுப்புகள் வைத்து திருச்சபையில் திருமுழுக்கு என்றும் இல்லை திருவிருந்தில் ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கங்களாய் நான் செயல்பட ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி வருகிறவர்களுக்கு அந்த திடப்படுத்தல் வகுப்புகளை 40 நாட்களில் வைப்பதுண்டு. நாமும் சில திருச்சபைகளில் இன்றைக்கும் அந்த ஒழுங்குகளை செய்கின்றோம். ஆக இந்த 40 நாள் லெந்து நாட்களில் நாம் செய்வது ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் நாம் கடந்து வருகிறோம். ஆப்பிரிக்க நாடுகளில், அது மாதிரி ஆஸ்திரேலிய நாடுகளில் பழங்குடியினர் அவங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது இனிஷியேஷன் அல்லது ஆரம்ப நிலையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பிக்கின்ற அனுபவத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது முதலாவது அந்த பிள்ளைகளை ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் ஒரு அடல்ட் ஒரு முதுமையின் அனுபவத்திற்குள் வருவதற்கு முன்னால் அவர்களை வேறுபடுத்தி காட்டுப்பகுதிகளை தனி பயிற்சிகளை கொடுத்து மீண்டும் சமூகத்திலே சேர்ப்பார்கள். அதுபோன்று தான் இந்த 40 நாட்களும் ஆண்டோடைய பிரசன்ஸை உணர்வதற்காக நம்முடைய இந்த 21ஆம் நூற்றாண்டில் ரொம்ப வேகமாக பல காரியங்களை அவசரமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அமைதியாய் நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் இன்னும் வேணும் இன்னும் சேர்க்கணும் என்கிற அந்த தாகத்தை மாற்றி ஆண்டவர் என்னை நிறைவின் அனுபவத்திற்கு அந்தந்த நாளுக்கு உரிய எல்லா ஆதரவுகளையும் தருகிறார் என்கிறதை எடுத்துக்கொள்ள, அதுபோல் அதை செய்யணும் இதை செய்யணும் என்கிற இந்த செயல்பாடுகளை வாழ்க்கையாக மாற்றுகின்றதை சற்று மாற்றி நாம் சாதனையாளர்கள் அல்ல, நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிறதை உணர்ந்து கொள்ளும் வகையில் இந்த ஆண்டும் 2026 இந்த சாம்பல் புதன்கிழமையிலிருந்து தொடர்ந்து நாம் தனித்தனியாகவும் குடும்பங்களாகவும் ஆண்டவருடைய சமூகத்தை இன்றைக்கும் ஆளுகை செய்து நிலையான சமாதானத்தையும் வாழ்வை மகிழ்ச்சியும் கொடுக்கிற அவருடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ளவும் நாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிற அந்த அழைப்பிற்குள்ளால் நின்று தெய்வ வீட்டாருங்கிற உணர்வோடு குடும்பங்களாய் காலையில் அல்லது மாலையில் கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நாம் மையப்படுத்தி அதை மையமாக எடுத்துக்கொள்கிறோம். உடன்படிக்கைக்கு மையமானது ஆண்டவருடைய வார்த்தை. இஸ்ரேலருக்கும் அப்படி தான் இயேசுநாதர் நம்மை ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் வழிநடத்துகின்ற ஆண்டவர். இன்றைக்கும் இந்த 40 நாட்களில் வருகிற 40 நாட்களில் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் எப்படி அன்றைக்கு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு கூட 40 நாட்கள் ஆண்டவர் சீடர்களை ஆயத்தப்படுத்தினார். எம்மாவூருக்கு பாதையிலே செல்லும் பொழுது ஆண்டவர் வசனத்தை அதனுடைய ஆழமான பொருளை உணர்த்தினாரோ அதை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். இந்த 40 நாட்களிலும் தனித்தனியாகவும் குடும்பங்களாகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து ஆண்டவர் வாழ்கின்ற வார்த்தையாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு என்ன சொல்கிறார், தனியாள் வாழ்விலே ஒழுங்கமைவிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சீடத்துவத்திலே நம்முடைய ஆண்டவரை நாம் பின்பற்றுவதற்கென்றோம் என்ன சொல்கிறார் என்கிறதை அமைதியாய் நாம் அறிந்து கொள்ளவும் அவரை பின்பற்றி ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே அருள் பணியிலே எப்படி நாம் ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை அவருடைய தரிசனத்திற்கு திட்டத்திற்கு செய்ய நம்முடைய அருள் பணிகளில் நாம் மாற்றங்களை அமைத்து கொண்டு ஆண்டவர் இந்த பயணத்தில் எப்படி இயேசுநாதரை 40 நாட்களிலே நடத்தும்படி தூய ஆவியார் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினாரோ அதே மாதிரி நம்மளை செயல்படுத்தட்டும், நம்மளை வழி நடத்தட்டும் என்று நம்மை அர்ப்பணித்து இந்த 40 நாட்கள் இந்த பரிசுத்த பயணத்தில் அவரோடு நடையிட நாம் முன் வருவோம். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு உடைய கிருபையினால் நாங்கள் பெற்றிருக்கின்ற ஒரு ஈவு. உடைய கிருபையினால் சொந்த குமாரனை எங்களுக்கென்று தந்து அன்று ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமல் உடைய சத்தத்தை உடைய சித்தத்தை உடைய வார்த்தையை விட்டு விலகி கீழ்ப்படியாமல் அலைந்த எங்களை அன்று முதல் தொடர்ந்து அந்த நிலைகளிலிருந்து எங்களை மாற்றும்படி 40 நாட்கள் வனாந்திரத்தில்
கர்த்தர் முழுமையான கீழ்ப்படிதலுக்கென்று தன்னை உண்மை அர்ப்பணம் செய்தீங்க. அதனால் ஒரு புதிய வாழ்வை, இந்த உயிர்த்தெழுதலின் அந்த புது வாழ்வை, பழைய வாழ்வு முறைகளிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று ஆண்டவரை ஒரு புதிய வாழ்வின் அனுபவங்களுக்குள் கடந்து செல்லும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றீரேன். இந்த 40 நாட்களிலும் நாங்கள் அதை தொடர்ந்து கூட ஆண்டவரே உண்மை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்வின் பொருளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ளால் வார்த்தையுடைய செய்தி, இந்த நாட்களுக்கு உரியதான செய்திகளுக்கென்று எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கவும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்புகளில் நாங்கள் இன்னும் அதிக ஆழ்ந்த அர்ப்பணத்தோடு தூர தரிசனத்தோடு உம்மோடு கூட கரங்கோர்த்து முன்னேறவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய பாவத்திற்கு மறித்து உம்முடைய நீதிக்கென்று உயிர்த்தெழுகின்ற அந்த மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களை ஒவ்வொரு நாளிலும் தனியாள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீர் எங்களுக்கு தாரும். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென்.